வரேன் தாயே, வரேன் சார். இப்ப என்ன சொல்ற? உண்மையை சொல்றீங்க. பணம் கொடுத்தா உஷாவை இந்த ஊர் விட்டு ஒரேடி அனுப்பிடலான்னு இவங்க தான் சொன்னாங்க. பணம் இல்லைன்னு நெக்லஸ் நான் இவங்க கிட்ட தான் கொடுத்தேன். என்ன எங்க கிட்ட கொடுத்துங்களா? கேட்டியா ராஜா? உஷாவை வரட்டணும்னு நாங்க சொல்வோமா? எங்க மேல கோவம் இருந்தா எங்களை திட்டுங்க, அடிங்க. ஆனா எங்களுக்கும் ராஜாவுக்கும் உள்ள நட்பை தயவு செய்து பிரிச்சிடாதீங்க. ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். அது என்னமா அது? நாங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறதே இல்ல. ராஜாவும் உஷாவும் அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகுறாங்க. அவங்க மேல சந்தேகப்படுறது தப்புன்னு சொன்னதுக்கு எங்க மேல பழிய போடுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்னங்க செய்யறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுறாங்க. அவங்க பேச்ச நம்பாதீங்க. யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ நேத்து வந்த, நான் அவங்க கூட பல வருஷமா பழகிட்டு இருக்கேன். நான் அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உன்னதான் என்னால புரிஞ்சுக்க முடியல. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு அப்பாவிய கொலை செய்ய கூட்டு சதி செஞ்ச நீ நாளைக்கு என்னையே கொல்ல மாட்டேங்கிறது என்ன நிச்சயம்? என்னங்க இப்படி சொல்றீங்க? என் மஞ்சள் குங்குமத்தை நானே அழிக்க நினைப்பேனா? ஒரு நாளும் இல்லைங்க. நான் அவங்க மேல வச்சிருக்கிற பிரியத்தையும் என் அப்பாவித்தனத்தையும் பயன்படுத்தி அவங்க என் மேல பழி போடுறாங்க. என் அப்பா மேல சத்தியமா சொல்றேன், நான் உஷாவை கொல்ல சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன், என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. கடவுளே, நான் என்ன செய்வேன்? எது சொல்லி நான் இவரை நம்ப வைப்பேன்? பிரமாதமா நடிக்கிறேன். இதுவரைக்கும் நீ செய்ததெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நீ மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிட்ட. தப்பு? நான் அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டேன்? மேடையில பாட்டுக்கு பங்கு போட்டவ என் கணவரை பங்கு போடக்கூடாதுங்கிறதுக்காக அவளை உங்ககிட்ட இருந்து பிரிக்க நினைச்சேன். அது தப்பா? நீங்க என்ன தவிர வேற யாருக்கும் சொந்தமாக கூடாதுன்னு நினைச்சது தப்பா? சொல்லுங்க. இது தப்புனா உலகத்துல இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் இந்த தப்பு தான் செய்யறாங்க, செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. தப்பு என்ன சொல்றீங்களே? உங்க தப்பு உங்களுக்கு தெரியலையா? கட்டின மனைவிய கண்டவங்க முன்னாடி அலட்சியப்படுத்துறது தப்பு இல்ல? ராத்திரி பூரா உஷா வீட்டுல இருந்துட்டு அமெரிக்கா காரனோட தங்கி இருந்தேன்னு போய் சொன்னீங்களே, அது தப்பு இல்ல? இவ்ளோ தெரிஞ்சிருந்தோம் அத பத்தி நான் ஒரு வார்த்தை கேட்டுப்பேனா? அப்படி கேட்காததால இப்போ என் மேல குத்து சொல்றீங்க இல்ல? நல்லா பேசுற. ஏன் தப்ப சொல்லி உன் தப்ப நியாயப்படுத்துறியா? ஒரு பொண்ண கொல்ல நினைச்சியே, நீயும் ஒரு பொம்பளையா? ஆசைப்பட்டு கட்டிக்கிட்ட மனைவியை பார்த்து ஒரு புருஷன் கேட்கிற கேள்வியா இது? ஆசை? அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்னோட நிம்மதியா போச்சு. இனிமே நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. என்னங்க உண்மையதான் சொல்றீங்களா? பேசாத. ஒண்ணு இந்த வீட்டுல நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். வெளியே போ. போக மாட்டேன்? ஓகே, நானே போறேன். வேண்டாங்க, இது உங்க வீடு. இங்க இருந்து போக வேண்டியவன் நான் தான். நானே போறேன். ஏற்கனவே என்ன நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இப்போ இந்த குடும்ப பொறுப்பையே ஒப்படைக்கிறேன். இந்த சார். You dirty bitch! அவ 4 நாள் பால் ஊத்திட்டால, அவ புத்தி உனக்கு வந்துருச்சு. Go, get the hell out of here! எப்படியோ நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து நம்ம சிஸ்டரை அவங்க பிறந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டோம்.
வாசப்படியை மிதிக்கிறேன். என் மகனோட வாழ்க்கையே நாசமாக்கிட்டேடி பாவி. அவனோட உறவு முறிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு இங்க இடம் இல்ல. போவலையே. செல்வி, உனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை 4 பேருக்கு தெரிஞ்சா நாம எப்படிமா தளர்ந்து நடக்க முடியும்? நாம இந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு உயிரோடு இருக்கிறத விட சாகிறதே மேல். ஊருக்கு போறதை விட இங்கே தெய்வமே, எனக்கு ஒரு வழி காட்டு. நல்ல முகமா இருக்கணுமே. ஆ? ஆ. அம்மாடி, ஆரம்பிக்கும் போது சுமங்கலி பொண்ணுக்கு பூ கொடுத்துட்டு தான் வியாபாரத்தை ஆரம்பிப்பேன். மதுரம்பள்ளிமா, நெருக்கமா கட்டினது. தயங்காதம்மா, வாங்கிக்கமா, வாங்கிக்க. அம்மா, இதுமா போனி பண்ண சொல்லி பணம் கேட்கிற விலை அந்த கணகம். என் கடைக்கு காமாட்சி அம்மனே வந்த மாதிரி வந்திருக்க. வச்சுக்கமா, போமா, போ. ஒரு 10 முழம் பூ கொடுங்கம்மா. போதுமா? கொண்டா. மகராசி, நல்ல கை. என்ன கண்ணு பேசாம உட்கார்ந்திருக்க? பார்ட்டி வரலையா? நீங்க சும்மா இருக்கடா. சின்ன பொண்ணு, நீ வாமா கண்ணு. அந்த பொண்ணு கரெக்டா பண்றியா? போறாங்க. ஏண்டா கண்ணு, இவ்வளவு நேரம் இங்கேயா இருந்த? ஓ நாயங்க உதவியால அந்த நாயங்கிட்ட இருந்து தப்புச்ச. ஏமா, வீட்டுல ஏதாச்சும் சண்டையா? சொல்லுமா. புருஷன் சரியில்லைன்னா நம்மள மாதிரி பொண்ணுங்க போக வேண்டிய இடம் 2 தான். ஒண்ணு கோயில், இன்னொன்னு சமுத்திரம். ஏமா பேச மாட்டேங்கிற? பேசுமா, பேசுமா. உன் அழுகதான் என் கேள்விக்கு பதிலா? அப்ப நீ கண்டிப்பா அனாதைதான். வயசு பொண்ணுங்களை தனியா வாழ விட மாட்டானுங்க சோம்பேறி பசங்க. அம்மா, என் வீட்டுக்கு வா, ஏன் கூட இரு. சும்மா இருக்க வேண்டாம். எனக்கு ஒத்தாசையா பூ கட்டி கொடு, நான் போய் வித்துட்டு வரேன். என் மக மாதிரி நான் உன்னை பாத்துக்கிறேன். வாடா கண்ணு, வா. ஜூலி, ராமு, பாத்தியா உஷா, கட்டின பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டா. ராஜா கலங்கி போய் நிக்கிறான். அவன் நிலைய பாரு. செல்வியால ராஜாவோட வாழ்க்கையே சீரழிச்சு போச்சு. உஷா, இந்த நேரத்தில் நீங்க தங்கியிருந்து என்னுடைய தேவைகளை கவனிச்சுக்கணும். என்ன யோசிக்கிற? மறக்காம சரின்னு சொல்லு. ராஜாவோட சந்தோஷத்துல பங்கெடுத்துக்கிட்ட நாம அவர் கஷ்டப்படும் போது ஒதுங்க முடியுமா? அவருக்காக, அவரோட நலனுக்காக நான் இங்கே இருக்கேன். அமாவாசை, அம்மாடி பயமா, சமையலை முடிச்சுட்டு நான் வந்து கட்டிக்கிறேன். பரவாயில்லம்மா, நான் சும்மா தானே இருக்கேன். சொன்னா கேட்க மாட்டேன். என்னாச்சு செல்வி? என்னமாச்சு? என்னமா அது? எந்திரிமா, மெதுவா. என்னமாச்சு? ஒண்ணு இல்லம்மா, தலை சுத்துது. சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே. வாமா, மெதுவா வா, மெதுவா, மெதுவாமா. உட்காருமா, உட்கார். செல்வி, செல்வி, படுத்துக்கமா. நான் போய் சூடா காபி கொண்டு வரேன்.